சீன பேரரசையே மிரள வைத்த ராஜேந்திர சோழன். அப்படி என்னதான் பண்ணாரு சீன பேரரசர்? வாங்க பார்க்கலாம். ராஜேந்திர சோழன்னா நமக்கு போர் தான் ஞாபகம் வரும். ஏன்னா தன்னோட வாழ்நாளில் முக்கால்வாசியை போர்க்களத்திலேயே கழிச்சாரு ராஜேந்திர சோழன். தன்னோட 70 வயது வரை போரில் ஈடுபட்டதாக சொல்லப்படுது. ராஜராஜ சோழனோட காலத்தில் இளவரசராக இருந்த போதிலிருந்து போர்க்களத்தை மட்டுமே பார்த்தவர் ராஜேந்திர சோழன். தமிழ்நாட்டில் மட்டும் இருந்த மூவேந்தர்களுக்குள்ள மட்டுமே போர் பண்ணி தன்னோட அதிகாரத்தை நிலைநாட்டிட்டு இருந்த சோழர்கள் இந்திய துணைக்கண்டத்தில் பாதியையும் இலங்கையில் பாதியையும் கைப்பற்றி பேரரசாக உருவெடுத்தது ராஜராஜ சோழனோட காலகட்டத்தில் தான். ஆனால் அன்றைய காலகட்டத்தில் கடல் வணிகத்தை முழுக்க தன்னோட கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்து வல்லரசா சோழ பேரரசை உருவாக்கினது ராஜேந்திர சோழன் தான். அந்த காலகட்டத்தில் இருந்த கடல் வணிக தலங்கள் முழுவதையும் கைப்பற்ற விரும்பின ராஜேந்திர சோழன் தன்னோட தந்தை காலகட்டத்தில் கைப்பற்றப்பட்ட பாதி இலங்கையை முழுவதுமாக ஆக்கிரமிக்கிறாரு. அதை தொடர்ந்து கலிங்கத்தை தாண்டி, அதாவது இன்றைய ஒடிசா, வங்கதேசம் மற்றும் பர்மா போன்ற பகுதிகளோட கடல் வணிக தலங்களை கைப்பற்றுறாரு. அதன் பிறகு அந்தமான், இந்தோனேஷியா, மலேசியா, சிங்கப்பூர் இந்த பகுதிகளை கைப்பற்றாரு, அதாவது கடாரம். அந்த காலகட்டத்தோட ஒட்டுமொத்தமான கடல் வணிகமும் இந்த பகுதிகளை சார்ந்து தான் இருந்தது. இந்தியா, சீனா போன்ற நாட்டோட வணிகர்கள் நில வழியாக ஐரோப்பாவுக்கு வணிகம் செஞ்சாங்க. அதை சில்க் ரூட்னு சொல்லுவாங்க. அது சீனாவோட கட்டுப்பாட்டில் இருந்துச்சு. ஆனால் அதை விட பல மடங்கு அதிகமாக கடல்வழி வணிகம் தான் அந்த காலகட்டத்தில் நடந்துட்டு இருந்திருக்கு. அதையும் சீனா தான் தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சிருந்திருக்கு. ராஜேந்திர சோழன் இந்த பகுதிகளை எல்லாம் கைப்பற்றினதும் சீனாவுக்கு எந்த கப்பலும் போகலை. கடுப்பான சீனா சோழ பேரரசு மேலே போர் தொடுத்து இருக்கலாம், ஆனால் அதை பண்ணலை. ஏன்னா சாளுக்கிய படையெடுப்பின் போது ராஜேந்திர சோழனோட படையில் 1,00,000 வீரர்களுக்கு மேலே இருந்ததா சாளுக்கிய கல்வெட்டில் குறிப்பு இருக்குது. சோழ படைகளை பற்றி தெரிஞ்ச சீன பேரரசு தன்னோட துறைமுகத்துக்கு வணிக கப்பல்களை அனுப்புங்கன்னு ராஜேந்திர சோழனுக்கு தூது அனுப்பியிருக்காங்க. அந்த காலகட்டத்தில் சீனாவும் ஒரு பெரிய பேரரசு தான். அவங்ககிட்டையும் பெரிய படைகள்லாம் இருந்துச்சு. அவங்களும் நிறைய போர்கள் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் ராஜேந்திர சோழன்கிட்ட போர் செய்ய விரும்பலை. ஏன்னா மற்றவங்க வாங்கின அடி அப்படி. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்குறக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி.